ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை குழம்பு மற்றும் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வடகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பூண்டு கொஞ்சம் ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போது ரொம்ப ஈஸி இது செய்கிறது. பருப்பில் சாம்பார் பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். உப்பு சேர்த்துக்கங்க. இதில் கொதித்ததுக்கப்புறம் வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. கீரை சட்டுன்னு வெந்துடும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, மூடி போட்டு மூடிடலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் வெங்காய வடகத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தாளித்து இதையும் குழம்புல நம்ம கொட்டிடுவோம். அடுத்தது கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு பூண்டை நல்லா பொரிச்சுக்கோங்க. சோம்புத்தூள் அதில் சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற குழம்பு மசாலா தூளும் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அதில் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படியே மூடி போட்டு மூடினீங்கன்னா சுவையான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. இந்த கீரை குழம்புக்கும் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கும் அப்படி ஒரு சுவையாக இருக்கும். இதுக்கு வேறு ஏதாச்சும் காய் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த காயுமே நீங்கள் கீரை குழம்புக்கு சேர்த்துக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த கத்திரிக்காயை சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இது எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புல இப்போ வெங்காய வடகத்தை தாளித்து போட்டாச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் வறுவலும் ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. சுவையான முருங்கைக்கீரை குழம்பு, கத்திரிக்காய் வறுவல், இது எல்லோரும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்.